கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் இந்த வேத ஆராய்ச்சி கூடுகையில் கலந்து கொண்டு ஆண்டோடைய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு கிடைத்த இந்த வாய்ப்புக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். கடந்த முறை நாம் ரோமர் 11 அதிகாரம் 13 முதல் 24 வசனங்களில் இருந்து தேவனுடைய இரக்கத்தையும் கண்டிப்பையும் குறித்து கற்றுக்கொண்டோம். தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை. நாம் யாராக இருந்தாலும் நாம் அவரை விசுவாசிக்கும் போது ஏற்றுக்கொள்ளுகிறார், விசுவாசியாத போது கண்டிப்புடன் நடந்து கொள்ளுகிறார். எனவே தேவனுடைய தயவையும் கண்டிப்பையும் சமநிலையில் பார்க்க வேண்டும் என்று கற்றுக்கொண்டோம். இன்று அதன் தொடர்ச்சியான ரோமர் 11 அதிகாரம் 25 36 வரை உள்ள வசனங்களை நம்முடைய சிந்தனைக்காக எடுத்துக்கொள்வோம். ரோமர் 9 11 அதிகாரங்களில் பவுல் கடந்த காலத்தில் இஸ்ரவேல் மக்களை தேவன் ஒரு இனமாக தெரிந்து கொண்டதையும், தற்சமயம் அவர்கள் தேவனை விசுவாசியாதபடியினால் அவர்களை நிராகரித்ததையும், எதிர்காலத்தில் யூதர்களின் இறுதி ரட்சிப்பையும் விரிவாக விளக்குகிறார். அதை நாம் கடந்த சில மாதங்களாக கற்றுக்கொண்டு வருகிறோம். தேவன் இஸ்ரவேல் மக்களின் ரட்சிப்பை எப்படி திட்டமிடுகிறார் என்பதுதான் இந்த அதிகாரங்களில் பவுல் பிரதானமாக சொல்லும் விஷயம். தேவன் மனித வரலாற்றை திட்டமிடுகிறார் என்ற கருத்து வேத புத்தகத்தில் வேறு எங்கும் சொல்லப்படாத அளவுக்கு தெளிவாக இந்த அதிகாரங்களில், அதாவது ரோமர் 9 11 அதிகாரங்களில் கூறப்பட்டிருப்பதை நாம் பார்க்க முடியும். இஸ்ரவேல் மக்கள் இயேசுவை மேசியாவாக ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அவர்கள் எப்படி தேவனுடைய ஜனமாக இருக்க முடியும்? அவர்கள் தேவனுடைய ஜனமாக இல்லாத பட்சத்தில் தேவன் அவர்களுக்கு அவர்களின் முற்பிதாக்களின் வழியாய் வாக்களித்த ஆசீர்வாதங்களும் வாக்குத்தத்தங்களும் என்ன ஆயிற்று? அவைகள் பொய்த்து போனதா? தேவன் தான் தெரிந்து கொண்ட ஜனமாகிய இஸ்ரவேல் மக்களுக்கே தன்னுடைய வாக்குத்தத்தங்களை நிறைவேற்ற முடியாத போது ஒரு விசுவாசியாக தேவனுடைய வாக்குத்தத்தங்களை நாம் எப்படி நம்புவது என்ற கேள்வி எழுகிறது இல்லையா? அதற்கு பவுல் தேவன் தன்னுடைய வார்த்தையின்படி கடைசி நாளில் இஸ்ரவேல் மக்களை ரட்சிப்பார் என்று நிரூபிப்பதன் மூலம் இந்த கேள்விகளுக்கு பதிலளிக்கிறார். தேவன் தான் நியமித்த நேரத்தில் தனக்கு விருப்பமான விதத்தில் தன்னுடைய மக்களை அவர் ரட்சிப்பார். காரணம், தேவன் வாக்கு மாறாதவர். அவர் சொன்னதை செய்வார். அவர் தன்னுடைய வாக்குத்தத்தங்களை எப்போது, எப்படி, என்ன விதத்தில் நிறைவேற்றுவார் என்பது நமக்கு தெரியாது. ஆனால் அவர் அதை நிச்சயம் நிறைவேற்றுவார், அதில் சந்தேகமே இல்லை. எனவே அவர் சொன்னதற்கும் அதை செய்வதற்குமான இடைப்பட்ட காலம் நாம் பொறுமையாக அவரை விசுவாசித்து சார்ந்திருக்க வேண்டிய காலம் என்பது பவுலின் வாதம். ஆகவே இந்த பிரகாரம் இஸ்ரவேலர் எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள். And in this way all Israel will be saved என்று 26 வசனத்தில் குறிப்பிட்டு இந்த பகுதியை பவுல் ஆரம்பிக்கிறார். இஸ்ரவேலர் எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள் என்பதன் அர்த்தம் என்ன? அது எல்லா இஸ்ரவேலரையும் பொதுவாக குறிப்பிடுகிறதா, அல்லது இயேசுவை மேசியாவாக ஏற்றுக்கொண்ட இஸ்ரவேலரை மட்டும் குறிப்பிடுகிறதா என்பது ஒரு சிந்திக்க வேண்டிய சிக்கலான ஒரு கேள்வி. எனவே இஸ்ரவேலர் எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள் என்ற வசனத்தின் அர்த்தம் என்ன என்று கற்றுக்கொள்வதிலிருந்து இந்த நாள் பாடத்தை நாம் ஆரம்பிக்கலாம். எல்லா யூதரும் ரட்சிக்கப்படுவார்களா? 25 26 வசனங்கள், இதுதான் நாம் முதலில் கற்றுக்கொள்ளுகிற பாடம். 25 26 வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். மேலும் சகோதரரே, நீங்கள் உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதபடிக்கு ஒரு இரகசியத்தை நீங்கள் அறிய வேண்டும் என்றிருக்கிறேன். அதென்னவெனில், புறஜாதியாருடைய நிறைவு உண்டாகும் வரைக்கும் இஸ்ரவேலரில் ஒரு பங்குக்கு கடினமான மனதுண்டாயிருக்கும். இந்த பிரகாரம் இஸ்ரவேலர் எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள். மீட்கிறவர் சீயோனிலிருந்து வந்து அவபக்தியை யாக்கோபை விட்டு விலக்குவார். அதாவது உங்களுக்கு ஒரு ரகசியத்தை, மறைபொருளை சொல்லுகிறேன் என்று பவுல் ஆரம்பிக்கிறார். என்ன ரகசியம்? இஸ்ரவேலர் கடினப்பட்ட உள்ளத்தோடு மனம் திரும்பாமல் இருப்பது தற்காலிகமான நிகழ்வுதான். கிறிஸ்துவின் மூலம் அவர்களும் கடைசி நாளில் ரட்சிக்கப்படுவார்கள் என்ற ரகசியத்தை பவுல் குறிப்பிடுகிறார். ரகசியம் என்ற வார்த்தை இதுவரை சொல்லாத ஒன்றை நான் சொல்லுகிறேன் என்பதல்ல, மாறாக தேவனுடைய திட்டத்தை நான் உங்களுக்கு வெளிப்படுத்துகிறேன் என்பதுதான் இந்த ரகசியம். புதிய ஏற்பாட்டில் ரகசியம் என்ற வார்த்தை தேவன் கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அனுப்புவதற்கான தேவனுடைய திட்டத்தையும் அந்த திட்டத்தில் அடங்கியுள்ள எல்லா விஷயங்களையும் வெளிப்படுத்துவதை குறிக்கிறது. உதாரணத்துக்கு 1 தீமோத்தேயு 3 அதிகாரம் 16 வசனத்தை பாருங்கள். 1 தீமோத்தேயு 3:16, அன்றியும் தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்ளுகிறபடியே மகா மேன்மையுள்ளது.
தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார், ஆவியிலே நீதி உள்ளவர் என்று விளங்கப்பட்டார், தேவ தூதர்களால் காணப்பட்டார், புறஜாதிகளிடத்தில் பிரசங்கிக்கப்பட்டார், உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டார், மகிமையிலே ஏற்றுக்கொள்ளப்பட்டார். இதுதான் ரகசியம். கிறிஸ்து மாம்சத்திலே வெளிப்பட்டார், ஆவியிலே நீதி உள்ளவர் என்று விளங்கப்பட்டார், தேவ தூதர்களால் காணப்பட்டார், புறஜாதிகளிடத்தில் பிரசங்கிக்கப்பட்டார், உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டார், மகிமையிலே ஏற்றுக்கொள்ளப்பட்டார் என்பதுதான் ரகசியம். எனவே ரகசியம் என்பது இஸ்ரவேலரை ரட்சிப்பதற்கான தேவனுடைய திட்டத்தை வெளிப்படுத்துவதை குறிக்கிறது. இந்த பிரகாரம் இஸ்ரவேலர் எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள் என்ற 26ஆம் வசனத்தில் இஸ்ரவேலர் எல்லாரும் என்பது சரீர பிரகாரமான எல்லா யூதர்களையும் குறிப்பிடாமல் தெரிந்து கொள்ளப்பட்ட ஆவிக்குரிய இஸ்ரவேலை குறிக்கிறது என்பதற்கு 2 காரணங்களை நாம் சுட்டிக்காட்ட முடியும். ஒன்று, வேத புத்தகத்தில் ஒரு வார்த்தை அல்லது ஒரு சொற்றொடர் ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தப்பட்டிருப்பதை வைத்து ஒரு இறையியல் தத்துவத்தை நாம் நிலைநாட்ட முடியாது. இங்கு 26ஆம் வசனத்தில் வேத புத்தகத்தில் வேறு எங்கும் சொல்லப்படாத கருத்தை பவுல் பயன்படுத்துகிறார். எல்லா இஸ்ரவேலரும் ரட்சிக்கப்படுவார்கள் என்பது வேத புத்தகத்தில் வேறு எங்கும் சொல்லப்படாத செய்தி. பொதுவாக வேதாகமத்தின் அடிப்படை சத்தியங்கள் திரும்ப திரும்ப பல இடங்களில் பல்வேறு வசன அமைவுகளில் கூறப்பட்டு உறுதிப்படுத்தப்பட்டிருக்கும். எனவே எல்லா யூதர்களும் ரட்சிக்கப்படுவார்கள் என்ற சத்தியம் வேறு எங்கும் சொல்லப்படாத காரணத்தினால் இதை நாம் மிக கவனமாக கையாள வேண்டும். 2வது காரணம், ரோமர் நிருபத்தின் போதனையை மொத்தமாக எடுத்துக்கொண்டால் அது எல்லா யூதர்களும் ரட்சிக்கப்படுவார்கள் என்ற கருத்துக்கு எதிராகவே இருக்கிறது. மீதியாயிருப்பவர்களுக்கு ரட்சிப்பு என்பதுதான் ரோமர் நிருபத்தில் பவுல் வலியுறுத்தும் போதனை. சில யூதர்களாவது ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதுதான் பவுலின் ஆதங்கமாக இருந்தது. இதை நாம் ஏற்கனவே இந்த அதிகாரத்தின் 13ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். புறஜாதிகளுக்கு நான் அப்போஸ்தலனா இருக்கிறதினாலே என் இனத்தாருக்குள்ளே நான் வைராக்கியத்தை எழுப்பி அவர்களில் சிலரை ரட்சிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் என்பதுதான் பவுலின் விருப்பமாக இருந்தது. எனவே எதிர்காலத்தில் எல்லா யூதர்களும் தங்கள் அவிசுவாசத்தை தூக்கி எறிந்து ரட்சிக்கப்படுவார்கள் என்பதற்கு எந்த குறிப்பையும் பவுல் இங்கு கொடுக்கவில்லை. எல்லாரும் ரட்சிக்கப்பட்டால் அது உண்மையிலே மகிழ்ச்சியான விஷயம்தான். ஆனால் சூழ்நிலை அப்படி இருக்காது என்று இயேசுவே கூறியிருக்கிறார். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்றுதான் இயேசு போதித்தார். மலை பிரசங்கத்தில் இயேசு 2 வழிகளை பற்றி போதிக்கும் போது அதில் ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாயிருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர் என்று திட்டமாக போதித்தார். இதை நாம் மத்தேயு 7ஆம் அதிகாரம் 13-14 வசனங்களிலே பார்க்கிறோம். எனவே ரோமர் 11ஆம் அதிகாரம் 25-26 வசனங்கள் எல்லா யூதர்களுக்குமான நாடளாவிய ரட்சிப்பை போதிக்கிறது என்ற வகையில் எடுத்துக்கொள்ள முடியாது. ரட்சிப்பை பொறுத்தவரையில் தேவன் மனுக்குலத்தை நாட்டின் அடிப்படையிலோ அல்லது இனத்தின் அடிப்படையிலோ ஒருபோதும் ரட்சிப்பதில்லை. ரட்சிப்பு எப்போதுமே தனிநபர் சார்ந்த விஷயம். தேவன் பட்சபாதம் பார்க்காதவர். யூதராயிருந்தாலும் கிரேக்கராயிருந்தாலும் யார் யார் அவரை விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்கு ரட்சிப்பையும் விசுவாசியாதவர்களுக்கு நியாய தீர்ப்பையும் வழங்குகிறார் என்பதுதான் வேதம் போதிக்கும் சத்தியம். எனவே இந்த வசனங்களில் இஸ்ரவேலர் என்று குறிக்கப்படுவது பொதுவாக மாம்ச பிரகாரமான எல்லா இஸ்ரவேலரையும் அல்ல, மாறாக அது உண்மையான இஸ்ரவேலரை, அதாவது இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்ட உண்மையான இஸ்ரவேலை குறிக்கிறது. அல்லது ஆவிக்குரிய இஸ்ரவேலை, அதாவது கிறிஸ்துவின் சபையை குறிக்கிறதாக நாம் எடுத்துக்கொள்ள முடியும். காரணம், பவுல் கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் சபையை தேவனுடைய இஸ்ரவேலர் என்று குறிப்பிடுகிறார். இது வேதாகமத்தின் மற்ற இடங்களில் உள்ள போதனையை மீறுவதும் இல்லை. எனவே அதுதான் சிறந்த விளக்கமாக இருக்கக்கூடும். 2வதாக, இஸ்ரவேலரின் ரட்சிப்பை பற்றிய தேவ திட்டம் என்ன என்று 25 முதல் 32 வசனங்களிலே பார்க்கிறோம். தேவன் இஸ்ரவேலரை ரட்சிப்பதற்கு ஒரு திட்டத்தை ஏற்படுத்தி இருந்தார். இதை விளக்க பவுல் வழக்கம் போல பழைய ஏற்பாட்டிலிருந்து சில வசனங்களை மேற்கோள் காட்டுகிறார். மீட்கிறவர் சீயோனிலிருந்து வந்து அவபக்தியை யாக்கோபை விட்டு விலக்குவார் என்றும், நான் அவர்களுடைய பாவங்களை நீக்கும் போது இதுவே நான் அவர்களுடனே செய்யும் உடன்படிக்கை என்றும் எழுதியிருக்கிறது என்று 26-27 வசனங்களில் ஏசாயா 59ஆம் அதிகாரம் 20-21 மற்றும் ஏசாயா 27ஆம் அதிகாரம் 9ஆம் வசனங்களை பவுல் மேற்கோள் காட்டுகிறார். அங்கு ஏசாயா இஸ்ரவேல் மக்கள் சீர்திருத்தப்படுவதை தீர்க்க தரிசனமாக முன்னுரைத்தார்.
ஏசாயாவின் இந்த வார்த்தைகளை பவுல் யூதர்கள் தேவனிடத்தில் திரும்புவதற்கு மீட்பராய் வந்த இயேசுவுக்கு நடைமுறைப்படுத்தினார். ஏசாயா ஒரு மீட்பர் சீயோனுக்கு வருவார் என்று எதிர்காலத்தில் குறிப்பிடும் போது பவுல் மீட்கிறவர் சீயோனிலிருந்து வந்து என்று நிகழ்காலத்தில் குறிப்பிடுகிறார். காரணம், ஏசாயா இந்த சம்பவத்தை தீர்க்க தரிசனமாக சொல்லும் போது மீட்பர் இன்னும் இந்த உலகத்திற்கு வரவில்லை. ஆனால் பவுல் இதை எழுதும் போதோ மீட்பராகி இயேசு கிறிஸ்து ஏற்கனவே இந்த உலகத்திற்கு வந்து விட்டார். எனவே பவுல் இயேசு கிறிஸ்துவை பற்றி எழுதும் போது மீட்கிறவர் சீயோனிலிருந்து வந்து என்று குறிப்பிடுகிறார். எனவே இஸ்ரவேலரை ரட்சிப்பதற்கான தேவ திட்டம் பலர் நினைப்பது போல கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையில் நடைபெறும் நிகழ்வு அல்ல. மாறாக அது கிறிஸ்துவின் முதல் வருகையை குறிக்கிறது. அவபக்தியை யாக்கோபை விட்டு விலக்குவது, அவர்களின் பாவங்களை எடுத்து போடுவது, இழந்து போனதை ரட்சிப்பது, இவைகளெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் முதல் வருகை நோக்கங்களாக இருந்தது. இயேசுவின் இரண்டாவது வருகையில் அவர் பாவங்களை எடுத்து போடுவதற்காக அல்ல, நியாயம் தீர்ப்பதற்காக வருவார். எனவே ரோமர் 11 அதிகாரம் 26, 27 வசனங்களில் சொல்லப்பட்டுள்ள நிகழ்வுகள் இயேசுவின் இரண்டாம் வருகை பற்றியதல்ல, அவரது முதல் வருகை பற்றியது, அவர் மாம்சத்தில் வந்தபோது நடந்தவை பற்றியது என்று புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் யூதர்களை இயேசுவின் வழியாக ரட்சிக்க ஒரு திட்டத்தை வைத்திருந்தார். அதை தீர்க்கதரிசிகளும் முன்னுரைத்தார்கள் என்பது பவுலின் வாதம். ரட்சிப்பை பொறுத்தமட்டில் யூதர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் என்று 28, 29 வசனங்களில் பவுல் குறிப்பிடுகிறார். ஏன் இத்தனை முறை பின்வாங்கி போன இஸ்ரவேல் மக்களை குறித்து தேவன் அக்கறை கொள்ள வேண்டும்? இதற்கான பதிலை பவுல் 28ஆம் வசனத்திலே கொடுக்கிறார். 28ஆம் வசனம், சுவிசேஷத்தை குறித்து அவர்கள் உங்கள் நிமித்தம் பகைஞராயிருக்கிறார்கள், தெரிந்து கொள்ளுதலை குறித்து அவர்கள் பிதாக்களின் நிமித்தம் அன்பு கூறப்பட்டவர்களாயிருக்கிறார்கள். 2 விஷயங்களை பவுல் இங்கு குறிப்பிடுகிறார். ஒன்று, சுவிசேஷத்தை குறித்து அவர்கள் பகைஞராயிருக்கிறார்கள். 2, அவர்கள் பிதாக்களின் நிமித்தம் அன்பு கூறப்பட்டவர்களாயிருக்கிறார்கள். சொல்ல போனால் யூதர்கள் சுவிசேஷத்துக்கு எப்போதுமே எதிரானவர்களாகத்தான் இருந்திருக்கிறார்கள். எத்தனை உதாரணங்களை சொல்ல முடியும்? யூத மத தலைவர்களின் சூழ்ச்சியின் காரணமாகவே இயேசு சிலுவையில் அறையப்பட்டார் என்பது நமக்கு தெரியும். அதே போல முதல் நூற்றாண்டில் பெரும்பான்மையான யூதர்கள் அப்போஸ்தலர்களின் ஊழியத்தை எதிர்த்து அவர்களை துன்பப்படுத்தி கொலை செய்தார்கள். ஆக சுவிசேஷத்தின் நிலைப்பாட்டில் இருந்து பார்க்கும்போது யூதர்கள் நிச்சயமாகவே பகைஞனாகத்தான் இருந்திருக்கிறார்கள். அப்படியானால் அவர்கள் தண்டனைக்கு பாத்திரவான்கள். அவர்கள் செயலுக்கு தேவன் அவர்களை நிர்மூலமாக்கி இருக்க வேண்டும். உலகத்தில் இருந்து தேவன் அவர்களை அப்புறப்படுத்தி இருக்க வேண்டும். ஆனால் தேவன் அதை செய்யவில்லை. ஏன்? காரணம் 28ஆம் வசனத்தின் 2வது பகுதியில் குறிப்பிட்டுள்ளபடி தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலை குறித்து அவர்கள் பிதாக்களின் நிமித்தம் அன்பு கூறப்பட்டவர்களாயிருந்தார்கள். They are loved because of their ancestors. சுவிசேஷத்தை குறித்து அவர்கள் உங்கள் நிமித்தம் பகைஞனாயிருக்கிறார்கள். இது ஒரு பக்கம். அதே வேளையில் தெரிந்து கொள்ளுதலை குறித்து அவர்கள் பிதாக்களின் நிமித்தம் அன்பு கூறப்பட்டவர்களாயிருக்கிறார்கள். எங்கள் தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல் என்பது தேவன் இஸ்ரவேலை தன் ஜனமாக தெரிந்து கொண்ட நிகழ்வை குறிக்கிறது. அவர்கள் கடவுளின் அன்புக்கு தகுதியானவர்கள் என்பதனால் தேவன் அவர்களை தெரிந்து கொள்ளவில்லை. மாறாக அவர்கள் பிதாக்களின் நிமித்தம் தேவன் அவர்களில் அன்பு கூர்ந்தார். தேவன் ஆபிரகாமுக்கும் முற்பிதாக்களுக்கும் பண்ணின வாக்குத்தத்தங்களுக்கு உண்மை உள்ளவராக இருந்து அதை நிறைவேற்றுவதன் ஒரு பகுதியாகவே அவர் இஸ்ரவேலை நேசித்தார். காரணம் 29ஆம் வசனத்தில் பவுல் சொல்வது போல தேவனுடைய கிருபை வரங்களும் அவர்களை அழைத்த அழைப்பும் மாறாதவைகளே. ஆபிரகாமின் சந்ததியாரான இஸ்ரவேலர் ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் வாழ்ந்த போதும் தேவன் ஆபிரகாமுக்கு ஏற்படுத்தி இருந்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றாமல் விட்டுவிடவில்லை. அவர்கள் ரட்சிக்கப்படுவதற்கு தேவன் இன்னொரு வாய்ப்பை அவர்களுக்கு கொடுக்கிறார். ரட்சிப்பை பொறுத்தமட்டில் தொடர்ந்து தேவன் நம்மீது இரக்கம் காண்பிக்கவே விரும்புகிறார். இரக்கம் என்ற வார்த்தை 30-32 வசனங்களில் 4 முறை பயன்படுத்தப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். 30ஆம் வசனம், ஆதலால் நீங்கள் முற்காலத்திலே தேவனுக்கு கீழ்ப்படியாதிருந்து இப்பொழுது அவர்களுடைய கீழ்ப்படியாமையினாலே இரக்கம் பெற்றிருக்கிறது போல அவர்களும் இப்பொழுது கீழ்ப்படியாமல் இருந்தும் பின்பு உங்களுக்கு கிடைத்த இரக்கத்தினாலே இரக்கம் பெறுவார்கள். எல்லார் மேலும் இரக்கமாயிருக்கத்தக்கதாக தேவன் எல்லாரையும் கீழ்ப்படியாமைக்குள்ளே அடைத்து போட்டார். இரக்கம் என்பது கிருபை என்ற வார்த்தையோடு நெருங்கிய தொடர்புடைய வார்த்தை.
அதாவது நாம் தண்டனையை பெற்றுக்கொள்ள தகுதியுடையவர்களாக இருந்தும் அந்த தண்டனையை நமக்கு தராமல் இருந்தது தேவனுடைய இரக்கத்தை காண்பிக்கிறது. அதே போல நாம் பெற்றுக்கொள்ள தகுதி இல்லாத ஆசீர்வாதங்களை நமக்கு தந்ததன் மூலம் அவர் தம் கிருபையை நமக்கு காண்பித்தார். 32ஆம் வசனத்தில் பவுல் எல்லார் மேலும் இரக்கமா இருக்கத்தக்கதாக தேவன் எல்லாரையும் கீழ்ப்படியாமைக்குள்ளே அடைத்து போட்டார் என்று கூறுகிறார். அடைத்து போடுதல் என்பது தேவன் மேலோட்டமாக நமக்கு செய்யும் தீமையான விஷயம் என்றல்ல, மாறாக நம் சொந்த பாவத்தின் விளைவாக நாம் சிறைப்படுத்தப்பட்டோம் என்று புரிந்து கொள்ள வேண்டும். நமது பாவத்தின் நிமித்தமாக நாம் பாவத்தினாலே சிறைப்பட்டவர்களானோம். இந்த சூழ்நிலை நம்பிக்கையற்றதாக இருக்கிறது. பாவத்தின் விளைவாக நாம் சிறைப்படுத்தப்பட்டோம். நியாயப்பிரமாணம் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறது. கடைசி நியாய தீர்ப்பு பயமுறுத்துகிறது. தண்டனை நம்மேல் விழுமோ என்ற அச்சம் ஏற்படுகிறது. ஆனால் இந்த சூழ்நிலையில் தேவன் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார். அவரே சிறை கதவை திறந்து உள்ளே வெளிச்சம் பிரகாசிக்க அனுமதிக்கிறார். எல்லார் மேலும் இரக்கமாய் இருக்கிற தேவன் தம்முடைய கிருபையினாலே நம்மை ரட்சிக்க முன் வருகிறார். சிலர் 32ஆம் வசனத்தில் எல்லார் மேலும் இரக்கமாய் இருக்கத்தக்கதாக என்ற வார்த்தையை பயன்படுத்தி உலகளாவிய ரட்சிப்பு பற்றி போதிக்க இந்த வசனத்தை பயன்படுத்துகிறார்கள். அதாவது தேவன் எல்லார் மேலும் இரக்கமாய் இருக்கிறபடியினால் எல்லாரையும் ரட்சிப்பார் என்று போதிக்கிறார்கள். ஆனால் ரோமருக்கு எழுதிய நிருபத்தில் தேவ கோபத்தின் நாள் என்று ஒன்று இருக்கிறது என்று ரோமர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் பவுல் ஏற்கனவே கூறியிருக்கிறார். அதை மறந்துவிடக் கூடாது. ரோமர் 2ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களிலே உன் மனக்கடினத்திற்கும் குணப்படாத இருதயத்திற்கும் ஏற்றபடி தேவனுடைய நீதியுள்ள தீர்ப்பு வெளிப்படும் கோபாக்கினை நாளிலே உனக்காக கோபாக்கினையை குவித்துக் கொள்ளுகிறாயே. தேவன் அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாய் அவனவனுக்கு பலனளிப்பார் என்று பவுல் விசுவாசிகளை எச்சரிக்கிறார். எனவே தேவன் எல்லார் மேலும் இரக்கமாய் இருக்கிறார் என்பது உண்மை. ஆனால் அதே வேளையில் தேவ கோபத்தின் நாள் என்று ஒன்று இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. நாம் எல்லாரும் கீழ்ப்படியாமல் நித்திய அழிவுக்கு தகுதி உள்ளவர்களாக இருந்த போதிலும் இன்னமும் தேவன் நம் மீது இரக்கம் காண்பிக்க விரும்புகிறார் என்பதுதான் இந்த வசனங்களில் பவுல் சொல்லும் செய்தியாக உள்ளது. யூதராயினும் கிரேக்கராயினும் ஆணாயினும் பெண்ணாயினும் செல்வந்தராயினும் ஏழையாயினும் கல்வி கற்றவராயினும் கல்வி கல்லாதவராயினும் உலகத்தின் பார்வையில் நல்லவராயினும் மோசமானவராயினும் எல்லார் மீதும் இரக்கம் காண்பிக்கவே தேவன் விரும்புகிறார். தேவன் உங்களுக்கும் எனக்கும் இரக்கம் காண்பிக்கவே விரும்புகிறார். அதற்காக தேவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். எனவே மூன்றாவதாக தேவனுடைய ஞானமும் அவருடைய திட்டங்களும் அளவிடப்பட முடியாதவைகள் என்று கூறி இந்த அதிகாரத்தை பவுல் நிறைவு செய்கிறார். 33 36 வசனங்கள், 33 34 வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். தேவனுடைய ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு என்பவைகளின் ஆழம் எவ்வளவாயிருக்கிறது! அவருடைய நியாய தீர்ப்புகள் அளவிடப்படாதவைகள், அவருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள். கர்த்தருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? அவருக்கு ஆலோசனைக்காரனாய் இருந்தவன் யார்? இஸ்ரவேல் மக்களை தேவன் அழைத்து பின்பு அவர்களை நிராகரித்து புறஜாதிகளிடத்தில் திரும்பவும் புறஜாதியுடனான தொடர்புகளின் மூலம் அவர்களை மீண்டும் மீட்டெடுக்கவும் அவர்களை ரட்சிக்கவும் தேவன் தெரிந்து கொண்ட வழி மனிதர்களாகிய நமக்கு வியப்பாகவும் விசித்திரமாகவும் காணப்பட்டாலும் அவை எல்லாம் தேவனுடைய ஞானத்தில் பரிபூர்ணப்பட்டது என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். தேவனுடைய திட்டங்கள் பூரணமானது. அவருக்கு யாருடைய ஆலோசனைகளும் தேவையில்லை, தேவைப்படவில்லை, தேவைப்படாது என்பது பவுலின் வாதம். தேவனுடைய ஞானம் மனுஷருடைய புத்திக்கு எட்டாதது. நமக்கு தேவனுடைய காரியங்கள் எல்லாம் ரகசியமாகவும் மறைப்பொருளாகவும் இருக்கிறது. எனவே அவரை சார்ந்து வாழ்வதற்கு வெளிப்படையான அடையாளங்களை அல்ல, விசுவாசத்தையே நாட வேண்டும். பவுல் தேவனுடைய ஞானத்தின் ஆழத்தை எட்டி பார்த்து அளந்து பார்க்க முயற்சி செய்கிறார். ஆனால் தேவனுடைய ஞானத்தின் ஆழத்தை பவுலால் அளந்து பார்க்க முடியவில்லை. எனவே பவுல் தன்னை தாழ்த்தி தேவனுடைய ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு ஆகியவற்றை வியந்து பார்த்து தாழ்மைப்பட்டு அவைகளின் ஆழம் மிகவும் அதிகம் என்ற உண்மையை அங்கீகரித்து தேவனுடைய ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு என்பவைகளின் ஆழம் எவ்வளவா இருக்கிறது என்று 33ஆம் வசனத்தில் வியந்து நிற்கிறார். ஆழம் என்ற வார்த்தை இந்த வசனங்களின் திறவுகோல் வார்த்தையாகும். நம்மால் புரிந்து கொள்ள முடியாத தேவனுடைய இயல்புகளை ஆழம் என்ற வார்த்தை பிரதிபலிக்கிறது. உயரத்தை அடைவதை விட ஆழத்தை அடைவது கடினம். உலகத்தின் ஆழமான பகுதி பசிபிக் பெருங்கடலில் சுமார் 36,000 அடி, அதாவது கிட்டத்தட்ட 11 கிலோமீட்டர் ஆழத்தில் இருக்கும் மரியானா அகழி என்ற பகுதி ஆகும்.
நிலாவுக்கு சென்றவர்களை விட மிக குறைவானவர்களே, இதுவரை வெறும் 3 பேர் மட்டுமே இந்த அகழியின் அடிப்பகுதிக்கு சென்றிருக்கிறார்கள். காரணம், உயரம் செல்வதை விட ஆழம் செல்வது கடினம். எனவேதான் பவுல் தேவனுடைய ஞானத்தின் உயரத்தை விட அதன் ஆழத்தை வியந்து பார்க்கிறார். ஒரு பாத்திரத்தில், அது எவ்வளவு பெரிய பாத்திரமாக இருந்தாலும் கடல் நீர் முழுவதையும் அந்த பாத்திரத்துக்குள் அடக்க முடியாதது போல எல்லைக்குட்பட்ட நம்முடைய மனங்கள் தேவனுடைய எல்லையற்ற ஞானத்தையும் அறிவையும் புரிந்து கொள்ள முடியாது என்பதுதான் உண்மை. தேவனை குறித்து நாம் எவ்வளவுக்கு அதிகமாக அறிகிறோமோ அவ்வளவுக்கு அதிகமாக நாம் அறியாதிருக்கிறோம் என்பதுதான் உண்மை. இதை ஒருவர் இப்படி சொல்லுகிறார்: நம்முடைய அறிவு என்ற தீவு வளர வளர அறியாமை என்ற கடற்கரையும் வளருகிறது என்று கூறுகிறார். எனவே பவுல் தொடர்ந்து 33ஆம் வசனத்தில் அவருடைய நியாய தீர்ப்புகள் அளவிடப்படாதவைகள், அவருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள் என்று கூறுகிறார். இதே கருத்தை ஏசாயா தீர்க்கதரிசி ஏசாயா 55ஆம் அதிகாரம் 8-9 வசனங்களில் சொல்லும் போது, என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை பார்க்கலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது என்று சொல்லுகிறார். தேவனுடைய வழிகள் நம் புரிதலுக்கு அப்பாற்பட்டவை. God's ways are beyond our understanding. வாக்குத்தத்தத்தின் குமாரனாகிய ஈசாக்கை தேவன் தேர்ந்தெடுத்ததும், ஆனால் ஆகார் மூலமாக ஆபிரகாமின் முதற்பேரான இஸ்மவேலை நிராகரித்ததும் ஏன் என்பது நம் புரிதலுக்கு அப்பாற்பட்ட விஷயம். வஞ்சகனாகி யாக்கோபை தேர்ந்தெடுத்ததும், ஆனால் மிகவும் நல்லவனான ஏசாவை நிராகரித்ததும் இதில் அடங்கும். பவுல் 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 27-28 வசனங்களில் கூறுவது போல, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார், பலம் உள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார், உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். இவை நம் புரிதலுக்கு அப்பாற்பட்ட தேவனுடைய வழிகள். ரோமர்களின் சூழலில் யூதர்களை கடினப்படுத்தி அவர்களுக்கு மயக்கத்தின் ஆவியையும் பார்க்காத கண்களையும் கேளாத காதுகளையும் கொடுத்தது ஏன் என்பது நம் புரிதலுக்கு அப்பாற்பட்ட தேவனுடைய நீதி. ரோமர் 11ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களில் இதை பார்க்கிறோம். தன் ஜனமான இஸ்ரவேலை முதலில் புறக்கணித்து புறஜாதியாரை ஏற்றுக்கொண்டதும், பின்பு இஸ்ரவேலர் மனம் திரும்ப சந்தர்ப்பம் கொடுத்ததும், அவர்களை ஏற்றுக்கொள்ள மனதாயிருப்பதும் நம் புரிதலுக்கு அப்பாற்பட்ட தேவனுடைய நீதி. தொடர்ந்து பவுல் 34ஆம் வசனத்தில் கர்த்தருடைய சிந்தையை அறிந்தவன் யார், அவருக்கு ஆலோசனைக்காரனாய் இருக்கிறவன் யார் என்று கேட்கிறார். இந்த 2 கேள்விகளுக்கும் யாரும் இல்லை என்பதுதான் இயற்கையான பதிலாக இருக்க முடியும். கர்த்தருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? யாரும் இல்லை. அவருக்கு ஆலோசனைக்காரனாய் இருந்தவன் யார்? யாரும் இல்லை. கர்த்தர் எந்த மனுஷனையும் தனக்கு ஆலோசனைக்காரராக நியமிக்கவில்லை. தேவன் எல்லாம் அறிந்தவர், அவருக்கு ஆலோசனை தேவையில்லை. நாம் யோசிப்பதற்கு முன்பாகவே நமது எண்ணங்களையும் பேசுவதற்கு முன்பாகவே நம் சொற்களையும் அவர் அறிவார். நம் தாயின் வயிற்றில் நாம் உருவாகும் முன்பே அவர் நம்மை அறிந்தார். நம் நாட்களின் எண்ணிக்கையை அவர் அறிவார். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் கூறுவது போல, அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை, சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளிரங்கமாயிருக்கிறது. அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். எனவே தேவனிடமிருந்து எதையும் மறைக்க முடியாது. உதாரணத்துக்கு, சாராள் முதுமையில் கருத்தரிப்பாள் என்று கர்த்தர் ஆபிரகாமிடம் சொன்னபோது கூடாரத்தில் இருந்த சாரா நம்ப முடியாமல் சிரித்தாள். கர்த்தர் ஆபிரகாமிடம், சாரா ஏன் சிரித்தாள், தேவனுக்கு எதுவும் கடினமாக இருக்கிறதா என்று கேட்டார். ஆனால் சாரா பயந்து நான் சிரிக்கவில்லை என்று மறுத்தபோது கர்த்தர், இல்லை நீ நகைத்தாய் என்று உறுதியாக சொன்னார். இதை ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். நம்மை பற்றிய தேவனின் முழுமையான அறிவு பயமுறுத்துவதாக இருந்தாலும் இது ஆறுதலான விஷயமும் கூட. காரணம், அவர் நம்முடைய பலவீனங்களையும் பாவங்களையும் அறிந்திருந்தாலும் அவர் நம்மை தள்ளிவிடாமல் நம்முடைய பலவீனங்களின் மத்தியிலும் அவருடைய கிருபையான வாக்குறுதிகளினாலே நம்மை ஆசீர்வதிக்கிறார். எனவே அவருடைய அறிவு நம் புரிதலுக்கு அப்பாற்பட்டது என்பதை நாம் நினைவில் வைத்திருந்தால் நம் வாழ்க்கையின் போக்கே மாறிவிடும். அதே போல நாம் தேவனை நமக்கு கடனாளியாக்க முடியாது என்று 35ஆம் வசனத்தில் கூறுகிறார். நாம் பெற்றிருக்கும் எல்லாம் தேவனிடத்திலிருந்து வந்ததும் அவருக்கே உரியதாகவும் இருப்பதால் நாம் தேவனுக்கு எதையும் கொடுக்க முடியாது. நாம் வெறும் உக்ரானக்காரர்களாக மட்டுமே இருக்கிறோம். தாவீது ராஜா தேவாலயம் கட்டும் பணிக்கு ஆயத்தமாக பலி செலுத்திய போது அவர் தேவனை பார்த்து சொன்னது இதுதான்:
இப்படி மனப்பூர்வமாய் கொடுக்கும் திராணி உண்டாவதற்கு நான் எம்மாத்திரம், என் ஜனங்கள் எம்மாத்திரம்? எல்லாம் உம்மால் உண்டானது, உமது கரத்திலே வாங்கி உமக்கு கொடுத்தோம் என்று ஜெபித்தார். இதை நாம் 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். நாம் பெற்றிருக்கிற அனைத்தும், நமது ரட்சிப்பு உட்பட அனைத்தும் கிருபையால் இலவசமாக நமக்கு கிடைத்தது. உலக அஸ்திபாரத்திற்கு முன்பே தேவன் கிறிஸ்துவுக்குள் நம்மை தேர்ந்தெடுத்து இயேசு கிறிஸ்து மூலமாய் தம்முடைய பிள்ளைகளாக நம்மை ஏற்றுக்கொண்டு அவருடைய விருப்பத்தின்படி அவருடைய கிருபையை நமக்கு இலவசமாக வழங்கி இருக்கிறாரே, இதை குறித்து நாம் ஆச்சரியப்பட்டிருக்கிறோமா? நாம் கடவுளின் திட்டத்தில் ஒரு அங்கமாக இருந்திருக்கிறோம் என்பது எத்தனை ஆச்சரியமான விஷயம். எனவே தேவனுடைய மகத்துவங்களை புரிந்து கொள்ள முயற்சிக்கும் பவுல் இறுதியில் சகலமும் அவராலும் அவர் மூலமாயும் அவருக்காகவும் இருக்கிறது, அவருக்கே என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக, ஆமேன் என்று தேவனை துதித்து இந்த அதிகாரத்தை முடிக்கிறார். தேவனுடைய மகத்துவங்களை நாம் எந்த அளவுக்கு புரிந்து கொள்ள முயற்சிக்கிறோமோ அந்த அளவுக்கு அவரை நாம் துதிப்போம். லியோன் மோரிஸ் என்பவர் பவுலின் துதிக்கான காரணம் தான் தேவனை பற்றி எல்லாம் அறிந்ததினால் ஏற்பட்டதல்ல, மாறாக அவரை பற்றி அறியாதவற்றினாலேயே தூண்டப்பட்டது என்று கூறுகிறார். விசுவாச வாழ்க்கையில் நமக்கு வரும் கேள்விகளுக்கு ஒரே பதில், சகல ஞானமும் சகல அறிவும் இரக்கமும் நிறைந்த தேவனை சார்ந்திருப்பது மட்டுமே. நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான பாடம், தேவன் தேவனாக இருக்கிறார், அவர் குயவன், நான் களிமண். ஆனால் பல நேரங்களில் நாம் தேவனின் செயலை செய்ய முற்படுகிறோம் இல்லையா? நாம் தேவனுக்கு ஆலோசனைகள் சொல்ல முற்படும் போது, தேவன் நமக்கு கடனாளி என்று நினைக்கும் போது, அவருக்கு ஆலோசனை சொல்ல நாம் தகுதியானவர்கள் என்று நினைக்கும் போது தேவனை தேவனாக ஏற்றுக்கொள்ள நாம் தவறுகிறோம் என்பதுதான் உண்மை. தேவன் நம் வாழ்க்கையில் அனுமதிக்கும் சூழ்நிலைகளை பற்றி முணுமுணுக்கும் ஒவ்வொரு முறையும் நாம் தேவனின் சர்வ ஞானத்தை சந்தேகப்படுகிறோம். தேவன் சர்வமும் அறிந்தவர். எனவே நமது ஞானத்தில் பிழை என்று தெரிந்த ஒன்று கடவுளின் ஞானத்தில் சரியாக தோன்றலாம். எனவே அவருடைய சர்வ ஞானத்தை கேள்வி கேட்பதும் சந்தேகப்படுவதும் தேவனை விட நாம் விவரம் அறிந்தவர்கள் என்ற அறியாமையை வெளிக்காட்டுகிறது. தேவன் தேவனாக இருப்பதால் அப்படி செய்கிறார். அதை ஏன் அப்படி செய்தார் என்று புரிந்து கொள்ளும் விவரம் நமக்கு பத்தாது. நியாய தீர்ப்பு நாளிலே நாம் அவருக்கு முன்பாக நிற்கும் போதுதான் ஏன் தேவன் அப்படி நடந்து கொண்டார் என்ற விவரம் நமக்கு புரியும். அதுவரை நாம் பொறுமையாக இருக்க வேண்டும். இவை எல்லாவற்றையும் சிந்தையில் கொண்டவராக பவுல் அவருக்கே என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக என்று முடித்தார். ரோமருக்கு எழுதிய நிருபத்தின் கடினமான பகுதியான 9 முதல் 11ஆம் அதிகாரங்கள் இப்படித்தான் நிறைவடைகிறது. தேவனுடைய திட்டத்தை முழுமையாக நாம் புரிந்து கொள்ள முடியாது, ஆனால் நாம் ஒன்று செய்யலாம், தேவன் மீது நம்பிக்கை வைக்கலாம். எனவே தேவன் மீது நம்பிக்கை வையுங்கள். தேவனுடைய தெரிந்தெடுப்பையும் அவருடைய மகத்துவங்களையும் 9 முதல் 11 அதிகாரங்களில் விளக்கிய பவுல் தொடர்ந்து வருகிற 12ஆம் அதிகாரம் முதல் கிறிஸ்தவ வாழ்வுக்கு தேவையான நெறிமுறை ஆலோசனைகளை குறித்து எழுத ஆரம்பிக்கிறார். சுவாரஸ்யமான அந்த பாடங்களை நாம் இனி வருகிற மாதங்களில் தொடர்ந்து கற்றுக்கொள்ளலாம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. அவருக்கே என்றென்றைக்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன்.